Overseas Ministries. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி மூலம் இந்த காலை பொழுது உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக ஒவ்வொரு காலை பொழுதும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானிப்போம். கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆதியாகமம் 41:16 எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளிச் செய்வார் என்றான். மங்களமான உத்தரவு யார் அருளிச் செய்வார்? தேவனே அருளிச் செய்வார் என்றான். இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது ஒன்றை கவனிக்க வேண்டும். இப்பொழுது பார்வோனுக்கு யோசேப்பு தேவைப்படுகிறார். ஆனால் இவ்வளவு நாளும் இப்படி ஒரு நபர் அங்கு இருப்பதாக பார்வோனுக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது யோசேப்புக்கு அந்த வேலை வந்தது, அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. எப்படி என்றால், பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தை விளக்கி சொல்வதற்கு எகிப்து தேசத்திலே யாருமே இல்லை. சொல்லப்போனால் உலகத்திலே யாருமே இல்லை. அந்த நாட்களில் எகிப்து தேசம் என்பது இன்றைக்கு இருக்கிற பிரசித்தி பெற்ற தேசங்களைப் போல் ஒரு உயர் ரகமான நாகரிகத்தில் அந்த நாட்களில் பிரசித்தி பெற்ற ஒரு தேசம்தான் இந்த எகிப்து தேசம். இதில் யோசேப்பு அடிமையாக இருக்கிறார். இந்த யோசேப்புடைய வேலை இப்பொழுது வருகிறது. தேவன் முடிவு பண்ணிவிட்டார் யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்று. ஆகவே பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் யோசேப்பை குறித்து பார்வோனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்வோன் யோசேப்பை நோக்கி கேட்கிறார், ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். அப்படி என்றால் இப்பொழுதுதான் பார்வோனுடைய அரண்மனையில் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு எபிரேயன் இருக்கிறான் என்று. இந்த யோசேப்புக்கு இப்பொழுது அவருடைய அந்த வேலை வந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக சொல்லப்பட வேண்டுமென்றால், ஒரு பொருளை 10 ரூபாய்க்கும் விற்க முடியும். அதே பொருள் தேவையை பொறுத்து இன்னும் ஒரு இடத்தில் அந்த பொருள் மிகுதியாக தேவைப்படுமாயின் அதே பொருளை நாம் 1000 ரூபாய்க்கும் விற்க முடியும். அதை காட்டிலும் அதிகமான விலைக்கும் விற்க முடியும். அந்த பொருளின் தேவையை பொறுத்துதான். அப்படித்தான் யோசேப்புக்கு முதலாவது யோசேப்பு சிறு வயதில் சொப்பனங்களை கண்டு அதை தன் சகோதரிடத்திலும் தன் தாய் தகப்பனிடத்திலும் சொல்கிறார். ஆனால் பாருங்கள், அந்த நாட்கள் அவருடைய சொப்பனம் அங்கீகரிக்கப்படவில்லை. அவர்கள் அதை அசட்டை பண்ணி அதை தப்பிதம் பண்ணிவிட்டார்கள். அந்த சொப்பனத்தை யாரும் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் அதே மாதிரிதான் அன்னைக்கு அவருக்கு ஒரு வேல்யூ இல்லை, ஒரு விலை இல்லை. ஆனால் அரண்மனையில் அரசனுக்கு முன்பாக அவரது அந்த தெளிந்த அந்த ஞானம் அந்த இடத்தில் தேவையாக இருந்தது. அரசனுக்கு அந்த சூழ்நிலையில் இப்படியான ஒரு ஞானம் உள்ள நபர், ஒரு தேவ ஆவியை பெற்ற ஒருவர்
அவருக்கு தேவையாக இருந்தது அந்த இடத்தில். இப்படி நம்மை கொண்டும் ஒரு காரியத்தை ஒரு இடத்தில் தேவன் செய்ய வேண்டுமென்றால், அல்லது நம்மை தேவன் உயர்த்த வேண்டுமென்றால், அல்லது நம்மை பற்றி ஒரு இடத்தில் தேவன் கனப்படுத்த வேண்டுமென்றால், அந்த இடத்துல தேவன் யோசேப்புக்கு கொடுத்த அந்த தெளிந்த ஞானத்தை தந்து நம்மை அதிலே கனப்படுத்துவார், நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா, ஆமென். நாம் வழக்கறிஞர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், அவர்களுக்கு அவருடைய வாய்தான் முதலீடு, அவருடைய வாய் சாமர்த்தியம். சில பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களிலே சிலரை பணியில் அமர்த்தியிருப்பார்கள். அவர்களது தேவை என்னவென்றால், சில பிரச்சனைகளை பேசி அதை முடித்து அந்த காரியத்தை கம்பெனிக்கு சாதகமாய், ஃபேக்டரிக்கு சாதகமாய் அதை செய்து முடிக்க வேண்டும். அதற்காகவே அந்த வாக்கு வல்ல திறமைக்காகவே அவர்களை வேலையில் வைத்திருப்பார்கள். அவனுடைய திறமை அந்த வாக்குத்தான், பேசி முடிக்கிற அந்த வாய் சாமர்த்தியம், அதற்குத்தான் அவர்களுக்கு சம்பளம். அதே மாதிரி தான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், யோசேப்புக்கு தேவன் ஒரு தெளிந்த ஞானத்தை, ரெவலேஷன் நாலேஜ், அந்த ரெவலேஷன் நாலேஜ் வெளிப்படும். அது மட்டும்தான் அவருடைய சொத்து. யோசேப்புடைய சொத்து அந்த ரெவலேஷன் நாலேஜ், அதுதான் அவருடைய சொத்தாக இருந்தது. அந்த சொத்தை கொடுத்துதான் தேவன் அவரை ராஜாவுக்கு முன்பாக தன்னை அடையாளம் காட்ட வைக்கிறார், தன்னை அறிமுகப்படுத்த வைக்கிறார். சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு முன்பாக தன்னை அடையாளம் காட்டுவதற்கு அந்த தலையாரிகளுக்கு அந்த ரெவலேஷன் நாலேஜ் அவர் வெளிப்பட்டதை அரண்மனையில் சொல்லித்தான் அவர் அறிமுகமாக்கப்படுகிறார். யோசேப்புக்கு குறித்த காலங்களில் அந்த அங்கீகாரம் கிடைக்கப்படவில்லை. தன்னுடைய சகோதரர்களால், தன்னுடைய தாய் தந்தையால் கிடைக்கப்படவில்லை. ஆனால் ஏற்ற காலம் வந்த பொழுது அவரது ரெவலேஷன் நாலேஜ், அந்த ஞானம் பார்வோனுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டு தேவன் அந்த இடத்திலே யாருக்கும் வெளிப்படுத்த முடியாத ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தி அந்த இடத்திலே யோசேப்புக்கு தேவன் ஒரு பெரிய உயர்வை பார்வோனுடைய சமூகத்திலே, பார்வோனுடைய அரண்மனையிலே அந்த ஒரே நேரத்திலே எட்டாத ஒரு உயர்வுக்கு தேவன் அவருக்கு அந்த விசேஷித்த ஞானத்தை கொண்டு அந்த உயர்வை பெற வைக்கிறார். இன்னும் நான் வேதத்திலே சிலரை நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். தானியேல் 5:14 நாம் எடுத்து வாசிக்கலாம் சற்று. இந்த தானியேலை குறித்து நாம் இந்த 5:14 தெரிவிக்கப்படுகிறது, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். பாருங்க கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கே ராஜாவின் சமூகத்தில் யோசேப்பை குறித்து அறிவிக்கப்பட்டது, இங்கே ராஜாவின் சமூகத்தில் தானியேலை குறித்து அறிவிக்கப்பட்டது. தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எங்க பார்த்தோம் என்றால், தானியேல் 5:10 நாம் வாசித்தோம் என்றால், ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே நீர் என்று வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபட வேண்டாம். இங்கேயும் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் இல்லை, ஒரு எழுத்து. அந்த எழுத்தை கண்டு ராஜா மிகவும் கலங்கி திகைத்து நிற்கிறார். அப்பொழுது அந்த ராஜாத்தி சொல்றாங்க, உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். பாருங்க, தேவனுடைய மனுஷனை குறிச்சு இங்க சொல்றாங்க. யார் சொல்ல? ராஜாத்தி சொல்ல, அவனுக்குள் பரிசுத்த தேவர்களின் ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானம் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்த நேச்சர் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கு, ஜோசியர்களுக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். இப்படி இந்த தானியேலை குறித்து ராஜாத்தி ராஜ சமூகத்தில் அறிவிக்கிறார்கள்.
இந்த இடத்திலும் நாம் ஒன்றை கண்டுகொள்ள வேண்டும். இதிலே தானியலுக்கும் இந்த ரெவலேஷன் நாலேஜ் தான் அவருக்கு சொத்தாக காணப்பட்டது. ஏனென்றால் யோசேப்புக்கும் அதுதான், தானியலுக்கும் இந்த ரெவலேஷன் தான், இதுதான் அவர்களுடைய சொத்து. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை, இன்றைக்கு என்ன சொல்ல நான் வருகிறேன் என்றால், தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் மீது பக்தி வைராக்கியம் பாராட்டி உண்மையும் உத்தமமாய் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் இந்த விசேஷித்த ஞான ஆற்றலை, இந்த விசேஷித்த வெளிப்பாடுகளை, இந்த விசேஷித்த நாலேஜை கொடுத்து அவர்களை கனப்படுத்தி உயர்த்துகிறார். இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயர்வுகள் உங்களுக்கு வர வேண்டுமா என்றால் நீங்கள் வேதத்தை வாசியுங்கள், தேவனை பின்பற்றுங்கள். தேவனை பின்பற்றும் பொழுது இந்த யோசேப்புக்கு கொடுத்த அந்த நாலேஜ், இந்த தானியலுக்கு கொடுத்த அந்த ஞானம், அவர்களுக்கு பிரதானமாய் இருந்த அந்த சொத்து, அதுதான் அந்த ஞானத்தை, அந்த சொத்தை தேவன் உங்களுக்கும் தர வல்லமை உள்ளவர். யாருக்கு கிடைக்கும் என்றால், தானியேல் மிகவும் தேவனுக்கு பிரியமானவன், யோசேப்பும் அதே மாதிரி தான். உத்தமமான தன்னடக்கமுள்ள ஒரு மனுஷன். நீங்களும் தன்னடக்கமுள்ளவர்களாய் கிறிஸ்துவை உண்மை உத்தமாய் பின்பற்றி அவரை சேவிக்கிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்குள் கிறிஸ்துவின் சுவாபங்கள் வெளிப்படுமே ஆயின் உங்களுக்கும் தேவன் இந்த தாளந்துகளை தந்து, இந்த வரங்களை தந்து, இந்த ஞானத்தை தந்து, நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் தேவன் உங்களை உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதித்து உங்களை காப்பார். இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கே உரித்தானவைகள் இவைகள். ஆகவேதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் வாஞ்சிக்கிறவர் யாராய் இருந்தாலும் தேவனை பின்பற்றுங்கள். தேவனால் மாத்திரமே நமக்கு உயர்வு வரும். இந்த ஞானத்தை அவரால் மாத்திரமே தர முடியும். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இன்றைய நாளில் ஆசீர்வதிக்கப்படும்படிக்காய் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் உமது ஆவியினால் அளவில்லாமல் நிரப்புவீராக. இதை கேட்டு உண்மை பின்பற்றுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த, தானியலுக்கு கொடுத்த அந்த ஞான ஆற்றலை கொடுத்து, ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களை தேசத்தில் உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படிக்காய் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். ஆமேன். கர்த்தர் தாமே இதை கேட்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை
அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, பழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே, என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் தலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வி. என்னை அழைத்தவரே, என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையிலும் நான் நடப்பேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையிலும் நான் நடப்பேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே.